தற்போதைய செய்தி சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செல்ல பிராணிகளுக்கு மைக்ரோசிப் பொருத்துவதை கட்டாயமாக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இதில் 96 தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட இருக்கின்றது. இதில் மிக முக்கியமான தீர்மானமாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குறிப்பாக இந்த செல்ல பிராணிகளை வளர்க்கும் நபர்களுக்கு சில கட்டுப்பாடுகளை விதிக்க மாநகராட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கின்றது. அதில் மிக முக்கியமாக இந்த செல்ல பிராணிகளுக்கு மைக்ரோசிப் பொருத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. குறிப்பாக அந்த கால்நடைகள் என்ன சொல்லப்படுகின்ற ஆடு மாடுகள் உள்ளிட்ட இந்த இனங்களுக்கும் அதே போல செல்ல பிராணிகளாக வீட்டில் வளர்க்கப்படக்கூடிய நாய் பூனை உள்ளிட்டவற்றுக்கும் இந்த மைக்ரோசிப் பொருத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. இவற்றிற்கு பொருத்துவதற்காக குறிப்பாக இப்ப சென்னையில் வெப்பேரியில கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கின்றது. அதே போல சில தனியார் கால்நடை மருத்துவமனைகள் இருக்கின்றன. அதே போல ஆங்காங்கே அரசு சார்பில் இந்த கால்நடை பராமரிப்பு மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இவற்றிற்கு சிகிச்சைக்காக கொண்டு வரப்படக்கூடிய குறிப்பாக மாடுகள் அதே போல நாய்கள் உள்ளிட்டவற்றுக்கு இந்த மைக்ரோசிப் பொருத்த நடவடிக்கை வருங்காலத்தில் எடுப்பதற்கான இந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட இருக்கின்றது. குறிப்பாக இந்த நாய்களால் சில நேரங்களில் சிறுவர்கள் பெரியவர்கள் உள்ளிட்டவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகின்ற அந்த சூழ்நிலை ஏற்படுகின்றது. எனவே அவற்றை கண்காணிக்கவும் அதே போல குறிப்பாக இந்த சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை இந்த மாடுகளுடைய இந்த மாடுகள் சாலைகளில் சுற்றித் திரிவதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த மைக்ரோசிப் பொருத்துவது ஒரு மிக முக்கியமான பணியாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் கடந்த அண்மை காலங்களாக இந்த மாடுகளால் தாக்கப்படக்கூடிய அந்த சம்பவங்கள் என்பது பொதுமக்களுக்கு பெரும் இடையூறாக ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இதனை கட்டுப்படுத்தவும் இந்த மைக்ரோசிப் மூலமாக கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் ஒரு எண்ணமாக இந்த நடவடிக்கைகளை தற்பொழுது மாநகராட்சி துவங்க இருக்கின்றது. அதற்காக தீர்மானம் முக்கியமாக இன்றைய கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ளது. விவரங்களுக்கு நன்றி கீதன்.